புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமனம். தேர்வு கூட்டத்தில் ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தேர்வு செய்த பிரதமர் மோடி தலைமையிலான குழு. ஆவினில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தது டெல்லி சிபிஐ. மதுரை, திருச்சியில் பிரம்மாண்டமாக அமையவுள்ள டைட்டில் பூங்காக்கள் இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். மத்திய அரசை கண்டித்து சென்னையில் திமுக கூட்டணி கட்சிகள் இன்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டம். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அதிமுகவில் 82 மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்தார் எடப்பாடி பழனிசாமி. தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும் அறிவிப்பு. தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய ரகசியம் தன்னிடம் இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு விரைவில் தொண்டர் ஒருவர் வருவார் என்றும் உறுதி. கும்பமேளா புனித நீரில் மனித கழிவில் உள்ள கிருமிகள். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் அறிக்கையில் தகவல். தஞ்சையில் 14 வயது சிறுமியை வீட்டில் அடைத்து வைத்து 3 நாட்கள் பாலியல் வன்கொடுமை. இளைஞரும் ஏமாற்றிய காதலனும் கைது. சீமானின் முதல் மனைவியா விஜயலட்சுமி என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி. நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக 12 வாரங்களில் இறுதி விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. 2 நாள் பயணமாக டெல்லி வந்த கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்ற பிரதமர் மோடி. தமிழ்நாட்டில் மேலும் 4 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும். காலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிரதமர் தலைமையில் நடைபெற்ற தேர்வுக்குழு கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் எதிர்ப்பை மீறி ஞானேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழு தேர்வு செய்து வந்தது. இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு தேர்வுக்குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக மத்திய உள்துறை அமைச்சரை நியமித்து மத்திய அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் தனியார் அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதனால் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று தேர்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் மனு மீதான விசாரணை முடியும் வரை புதிய தேர்தல் ஆணையர் நியமனத்தை ஒத்திவைக்குமாறு ராகுல் காந்தி எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தார். இதனை பிரதமர் மோடி தலைமையிலான தேர்வுக்குழு ஏற்க மறுத்தது. 30 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்ற தேர்வுக்குழு கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்ட 5 பேரில் ஒருவரை தலைமை தேர்தல் ஆணையர் பதவிக்கு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் தேர்வு செய்தனர். இதன்படி தலைமை தேர்தல் ஆணையராக தற்போது தேர்தல் ஆணையராக உள்ள ஞானேஷ்குமாரை நியமிக்கும் தேர்வுக்குழுவின் முடிவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். கேரளாவிலிருந்து கடந்த 1988ஆம் ஆண்டில் IAS அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்ட ஞானேஷ்குமார் நாடாளுமன்ற விவகாரத்துறை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். மத்திய அமைச்சர் அமித் ஷா நிர்வகித்து வந்த கூட்டுறவுத்துறையின் செயலாளராக பணியாற்றிய பின் ஞானேஷ்குமார் ஓய்வு பெற்றார். வரும் 2029ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி வரை இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நீடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹரியானாவிலிருந்து 1989ஆம் ஆண்டில் IAS அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்ட விவேக் ஜோஷியை தேர்தல் ஆணையராக குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார்.
முன்னதாக தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருப்பதால் அதுவரை தேர்வுக்குழு கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியும் கோரிக்கை விடுத்திருந்தது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் மனு சிங்வி, புதிய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு விவகாரத்தில் மோடி அரசு ஈகோவை கைவிட்டு காங்கிரசின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்றார். தேர்வுக்குழுவிலிருந்து தலைமை நீதிபதியை நீக்குவதென்பது சுதந்திரமாக செயல்பட வேண்டிய குழுவை அரசு தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள விரும்புவதாகவே உணரப்படுவதாகவும் இதில் வெளிப்படைத்தன்மை மட்டுமே தேவை என்றும் அபிஷேக் மனு சிங்வி கூறினார். தமிழ்நாட்டில் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமைய அதிமுக சக்திகள் ஒன்றிணைய வேண்டுமென முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்மையில் தெரிவித்திருந்தார். மேலும் அதிமுக ஒன்று சேர எந்த நிபந்தனையும் தான் விதிக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். அதற்கு 6 மாதம் அமைதியாக இருந்தால் ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்க பரிந்துரைப்பதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கு தனக்காக யாரும் பரிந்து பேச தேவையில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் எதிர்வினையாற்றியிருந்தார். இந்த நிலையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் மாநில தலைமை நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. இதில் ஓ பன்னீர்செல்வம், மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் 3 ஆண்டுகளாக கட்சியை ஒருங்கிணைக்க போராடி வருவதாகவும் அதிமுகவை வெற்றி பெற வைப்பதற்கான ரகசியம் தன்னிடம் உள்ளதாகவும் கூறினார். மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்று வைராக்கிய உணர்வோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி உறுதியாக அந்த முயற்சியில் நாம் வெற்றியும் பெறுவோம் என்ற நிலை நமக்கு சேரும் என்பதையும், அதற்கு காலம் கணிந்து கொண்டிருக்கிறது, சில ரகசியங்கள் அதில் இருக்கிறது, அனைவருக்கும் அதை இப்பொழுது பகிர வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு விரைவில் ஒரு தொண்டர் வருவார் என்றும் பொதுச் செயலாளர் பதவியே இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாகத்தான் புரட்சி தலைவர் உருவாக்கினார்கள். அந்த நிலைமை இனி வரலாறு வந்துட்டு உறுதியாக வரும். நாளை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு இல்லை, ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பிற்கு ஒரு தொண்டன் உட்காருகின்ற காலம் வெகு தூரத்தில் உறுதியாக வரும். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒற்றை தலைமைக்கு வந்தும் தேர்தலை சந்திக்க திறனற்ற கட்சியாகத்தான் அதிமுக உள்ளது என கூறினார். அதிமுக இணைய வேண்டும் என்றுதான் ஆரம்பம் முதலே பாஜக தலைமை கூறி வருகிறது என்றும், கோவைக்கு வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இன்னும் எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு போராட்டக்காரனை அவசர வச்சு மூடிடலாம்னா அது எப்படி சகிக்கிறது? சீமான் இயக்கிய வாழ்த்துக்கள் என்ற திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர் நடிகை விஜயலட்சுமி. அப்போது தங்களுக்குள் ஏற்பட்ட நட்பு காதலாக மாறியதாகவும், தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பின்னர் ஏமாற்றி விட்டதாகவும் சீமான் மீது 2011ஆம் ஆண்டு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விஜயலட்சுமி புகார் அளித்திருந்தார். இதையடுத்து சீமான் மீது பாலியல் வன்கொடுமை, மோசடி, மிரட்டல், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை உட்பட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் புகார் வாபஸ் பெறப்பட்ட போதும் வழக்கை காவல்துறை விசாரிக்க தடை கோரி சீமான் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தூண்டுதலின் பேரில் விஜயலட்சுமி தந்த புகாரின் அடிப்படையில் பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சீமான் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்பொழுது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், கடந்த 2008ஆம் ஆண்டு மதுரையில் உள்ள கோவிலில் இருவரும் மாலை மாற்றிக் கொண்டதாக தெரிவித்தார். 2008ஆம் ஆண்டு முதல் பலமுறை கட்டாயப்படுத்தி விஜயலட்சுமியுடன் சீமான் உறவு வைத்திருந்ததாகவும், திருமணம் செய்து கொள்வதாக பொய் வாக்குறுதி கொடுத்ததாலேயே சீமானுக்கு எதிரான புகாரை 2 முறை விஜயலட்சுமி வாபஸ் பெற்றதாகவும் கூறினார். இந்த வழக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கு என்றும், ஏற்கனவே இது தொடர்பாக விஜயலட்சுமி வாக்குமூலம் அளித்துள்ளார் என்றும் கூறி அந்த வாக்குமூலத்தை சீலிடப்பட்ட உரையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் தாக்கல் செய்தார். மேலும்
காவல்துறை இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டுமென விஜயலட்சுமி கேட்டுக்கொண்டதாகவும் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி விஜயலட்சுமி சீமானின் முதல் மனைவியா என கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த வழக்கை சாதாரணமாக முடித்துவிட முடியாது என தெரிவித்த நீதிபதி விஜயலட்சுமி புகாரை திரும்ப பெற்றாலும் பாலியல் வன்கொடுமை சட்டப்பிரிவின் கீழ் பதியப்பட்ட வழக்கை விசாரிக்க காவல்துறைக்கு அதிகாரம் உள்ளதாக கூறினார். இதனால் சீமான் தரப்பில் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்த வழக்கில் 12 வாரங்களுக்குள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார்.